ஓம் சாந்தி. 25/6/2024. இனிமையான குழந்தைகளே, நாம் ஆத்மா என்பதை மிக உறுதியாக நிச்சயம் செய்யுங்கள். ஆத்மா என்று உணர்ந்து ஒவ்வொரு செயலையும் ஆரம்பித்தீர்கள் என்றால் தந்தை நினைவிற்கு வருவார். பாவம் ஏற்படாது. கேள்வி: கர்மத்தை வென்ற நிலையை அடைவதற்காக ஒவ்வொருவரும் எந்த ஒரு முயற்சி செய்ய வேண்டும்? கர்மாத்தீத் நிலைக்கு அருகாமையில் வந்துள்ளோம் என்பதற்கான அடையாளம் என்ன? பதில்: கர்மத்தை வென்ற நிலையை அடைவதற்கு நினைவின் பலத்தினால் தங்களது கர்ம இந்திரியங்களை வசப்படுத்தும் முயற்சி செய்யுங்கள். நான் நிராகார ஆத்மா, நிராகார தந்தையின் குழந்தை என்ற பயிற்சியை செய்யுங்கள். கர்ம இந்திரியங்கள் அனைத்தும் விகாரமற்றதாக ஆகிவிடும் வகையில் சக்திசாலியான உழைப்பு தேவை. அந்த அளவு கர்மாத்தீத் நிலைக்கு அருகாமையில் வரும்பொழுது அனைத்து உறுப்புகளும் தனிந்ததாகவும் நறுமணமுடையதாகவும் ஆகிக்கொண்டே போகும். அவற்றிலிருந்து விகாரமான துர்நாற்றம் நீங்கிவிடும். அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. சிவ பகவான் கூறுகிறார், இது யாருக்காக என்பதை குழந்தைகளுக்கு கூற வேண்டியது இல்லை. சிவபாபா ஞானத்தின் கடல் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். அவர் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக உள்ளார். எனவே அவர் அவசியம் ஆத்மாக்களிடம்தான் பேசுகிறார். சிவபாபா கற்பிக்கிறார் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். பாபா என்ற வார்த்தை மூலமாக பரம ஆத்மாவை தான் பாபா என்று கூறுகிறோம் என்று அறிகிறார்கள். அனைத்து மனிதர்களும் அந்த பரம ஆத்மாவை தான் தந்தை என்று கூறுகிறார்கள். பாபா பரம்தாமத்தில் வசிக்கிறார். இந்த விஷயங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும் மற்றும் இதை உறுதியாக நிச்சயம் செய்து கொள்ள வேண்டும். தந்தை என்ன கூறுகிறாரோ அதை ஆத்மாதான் தாரணை செய்கிறது. எந்த ஞானம் பரமாத்மாவிடம் உள்ளதோ அது ஆத்மாவிற்குள்ளும் வர வேண்டும். அது பின்னர் வாயால் வர்ணிக்கப்படுகிறது. ஆத்மாதான் பாடம் படிக்கிறது. ஆத்மா வெளியேறிவிட்டால் படிப்பு ஆகியவை எதுவும் அதற்கு தெரியாது. ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்து சென்றது. அது மற்றொரு ஷரீரத்தில் அமர்ந்தது. எனவே முதலில் தங்களை மிக உறுதியாக ஆத்மா என்று உணர வேண்டும். தேக அபிமானத்தை இப்பொழுது விட வேண்டி வரும். ஆத்மா கேட்கிறது, ஆத்மா தாரணை செய்கிறது. ஆத்மா இதில் இல்லை என்றால் ஷரீரம் அசையவே முடியாது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பரம ஆத்மா, ஆத்மாக்களாகிய எங்களுக்கு ஞானமளித்து கொண்டு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் ஆத்மாக்கள் ஷரீரம் மூலமாக கேட்கிறோம் மற்றும் பரமாத்மா ஷரீரம் மூலமாக கூறிக்கொண்டு இருக்கிறார். இதை அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். தேகம் நினைவிற்கு வருகிறது. நல்லது அல்ல கெட்ட சம்ஸ்காரம் ஆத்மாவில்தான் உள்ளது என்பதை அறிந்துள்ளீர்கள். சாராயம் குடிப்பது, மோசமான விஷயங்களை பேசுவது, ஆத்மா உறுப்புகள் மூலமாக இதை செய்கிறது. ஆத்மாதான் இந்த உறுப்புகள் மூலமாக இவ்வளவு பாகத்தை ஏற்று நடிக்கிறது. முதலில் அவசியமாக ஆத்ம உணர்வுடையவராக வேண்டும். தந்தை ஆத்மாக்களுக்கு தான் கற்பிக்கிறார். ஆத்மாதான் பிறகு இந்த ஞானத்தை தன் கூடவே எடுத்து செல்லும். எப்படி அங்கு பரம ஆத்மா ஞானத்துடன் இருப்பாரோ அதே போல ஆத்மாக்களாகிய நீங்களும் பிறகு இந்த ஞானத்தை கூடவே எடுத்து செல்வீர்கள். நான் குழந்தைகளாகிய உங்களை இந்த ஞானத்துடன் கூட அழைத்து செல்கிறேன். பிறகு ஆத்மாக்களாகிய நீங்கள் நடிப்பில் வர வேண்டியுள்ளது. உங்களுடைய நடிப்பே புதிய உலகத்தில் பலனை அனுபவிப்பது. ஞானம் பின்னர் மறந்து விடுகிறது.
இவையெல்லாமே நல்ல முறையில் கடைபிடிக்க வேண்டும். முதலில் நான் ஆத்மா என்பதை மிக நன்றாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அநேகர் இதை மறந்து விடுகின்றனர். தனக்குத்தானே அதிக முயற்சி செய்ய வேண்டும். உலகிற்கு எஜமானர் ஆக வேண்டும் என்றால் உழைப்பு முயற்சியின்றி ஆக முடியுமா என்ன? அடிக்கடி இந்த கருத்தை மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் இது புது ஞானம் ஆகும். தங்களை ஆத்மா என்று மறந்து தேக அபிமானத்தில் வந்துவிடும் பொழுது ஏதாவது பாவங்கள் ஏற்படுகின்றன. ஆத்ம உணர்வுடையவராக ஆவதால் ஒரு பொழுதும் பாவங்கள் ஏற்படாது. பாவங்கள் அழிந்து போய்விடும். பிறகு அரை கல்பம் எந்த பாவமும் ஏற்படாது. எனவே நான் ஆத்மா படிக்கிறேன், தேகமல்ல என்ற இதை நம்பிக்கை செய்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு ஸ்தூல மனிதர்களின் வழி கிடைத்து கொண்டு இருந்தது. இப்பொழுது தந்தை ஸ்ரீமத் அளித்துக் கொண்டிருக்கிறார். இது புது உலகிற்கான புதிய ஞானம். நீங்கள் அனைவரும் புதியவர்களாக ஆகிவிடுவீர்கள். இதில் குழம்புவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. அநேக முறை நீங்கள் பழையதிலிருந்து புதியதிலிருந்து பழையதாக ஆகிக்கொண்டே வந்துள்ளீர்கள். எனவே நல்ல முறையில் முயற்சி செய்ய வேண்டும். நாம் ஆத்மா கர்ம இந்திரியங்கள் மூலம் இந்த காரியத்தை செய்கிறோம். அலுவலகம் ஆகியவற்றிலும் கூட தங்களை ஆத்மா என்று உணர்ந்து கர்ம இந்திரியங்கள் மூலம் காரியம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் கற்பிக்கும் தந்தை அவசியம் நினைவிற்கு வருவார். ஆத்மாதான் தந்தையை நினைவு செய்கிறது. இதற்கு முன்பு கூட நான் பகவானை நினைவு செய்கிறேன் என்று கூறிக்கொண்டு இருந்தோம். ஆனால் தங்களை சாக்கார சரீரம் என்று நினைத்து நிராகாரமானவரை நினைவு செய்து கொண்டு இருந்தோம். தங்களை நிராகாரர் என்று நினைத்து நிராகாரமானவரை ஒரு பொழுதும் நினைவு செய்து கொண்டு இருக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் தங்களை நிராகார ஆத்மா என்று உணர்ந்து நிராகார தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இவை ஞான மனனம் செய்வதற்கான விஷயங்கள். ஒரு சிலர் நாங்கள் 2 மணி நேரம் நினைவு செய்கிறோம் என்று எழுதுகிறார்கள். ஒரு சிலர் நாங்கள் எப்பொழுதும் சிவபாபாவை நினைவு செய்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் எப்பொழுதும் யாரும் நினைவு செய்ய முடியாது. அவ்வாறு நினைவு செய்து இருந்தால் முன்கூட்டியே கர்மாத்தீத் நிலையில் இருக்க வேண்டும். கர்மாத்தீத் நிலை மிகவும் கடின உழைப்பினால் ஆகிறது. இதில் எல்லா விகாரி கர்ம இந்திரியங்களும் வசப்பட்டு விடுகிறது. சத்யுகத்தில் அனைத்து கர்ம இந்திரியங்களும் நிர்விகாரி ஆகிவிடுகிறது. ஒவ்வொரு அங்கமும் நறுமணமுடையதாக ஆகிவிடுகின்றன. இப்பொழுது துர்நாற்றமுடைய மோசமான உறுப்புகள் சத்யுகத்தினுடையதோ மிகவும் பிரியமானது. அது ஸ்வர்க்கம், புதிய உலகம், வைகுண்டம். அங்கு இருக்கும் தோற்றம், கிரீடம் ஆகியவை போல் இங்கு யாரும் அமைக்க முடியாது. நீங்கள் தியானத்தில் பார்த்துவிட்டு வருகிறீர்கள். ஆனால் இங்கு அதே போல அமைக்க முடியாது. அங்கு இயற்கையான அழகு இருக்கும். எனவே இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் நினைவினால் தூய்மையாக வேண்டும். நினைவு யாத்திரையை அதிகமாக செய்ய வேண்டும். இதில் மிகுந்த உழைப்பு உள்ளது. நினைவு செய்து செய்து கர்மாத்தீத் நிலையை அடைந்து விட்டீர்கள் என்றால் எல்லா கர்ம இந்திரியங்களும் தனிந்ததாக ஆகிவிடும். ஒவ்வொரு உறுப்பும் மிகவும் நறுமணமுடையதாக ஆகிவிடும். துர்நாற்றம் இருக்காது. இப்பொழுது எல்லா கர்ம இந்திரியங்களிலும் துர்நாற்றம் உள்ளது. இந்த சரீரம் எதற்கும் உதவாததாக உள்ளது. உங்களுடைய ஆத்மா இப்பொழுது தூய்மையாகிக் கொண்டிருக்கிறது. சரீரம் தூய்மையாக ஆக முடியாது. உங்களுக்கு புதிய சரீரம் கிடைக்கும் பொழுதுதான் அது தூய்மையாக ஆகும். அங்கு ஷரீரத்தில் நறுமணம் இருக்கும். இந்த மகிமை தேவதைகளினுடையது ஆகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். தந்தை வந்துள்ளார் என்றால் மகிழ்ச்சியின் எல்லை அளவு கடந்து இருக்க வேண்டும். என்னை நினைவு செய்தால் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். கீதையின் வார்த்தைகள் எவ்வளவு
எவ்வளவு தெளிவாக உள்ளன. பாபா இதுவும் கூறியிருக்கிறார், யார் என்னுடைய பக்தர்களோ கீதை பாராயணம் செய்வார்களோ அவர்கள் அவசியம் கிருஷ்ணரின் பூஜாரியாக இருப்பார்கள். அதனால்தான் பாபா கூறுகிறார், தேவதைகளின் பூஜாரிகளுக்கு கூறுங்கள். மனிதர்கள் சிவனுக்கு பூஜை செய்கிறார்கள் மற்றும் அவர் சர்வ வியாபி என்றும் கூறிவிடுகிறார்கள். உயர்ந்த படிகளை ஏறி மேலே செல்கிறார்கள். சிவனின் ஆலயம் மேலே கட்டப்படுகிறது. சிவ பாபா கூட வந்து படிகளை பற்றி கூறுகிறார் அல்லவா? அதாவது அவரது பெயர் உயர்ந்தது, இருப்பிடமும் உயர்ந்தது. எவ்வளவு மேலே செல்கிறார்கள்? பத்ரிநாத், அமர்நாத், அங்கு சிவனின் ஆலயம் உள்ளது. மேன்மைப்படுத்துபவர், உயர்த்துபவர் ஆவார். எனவே அவரது ஆலயத்தை கூட மிக உயர்ந்ததாகவே அமைக்கிறார்கள். இங்கு குருஷிகர் ஆலயம் கூட உயர்ந்த மலையில் அமைக்கப்பட்டுள்ளது. உயர்ந்த தந்தை அமர்ந்து உங்களுக்கு கற்பிக்கிறார். சிவ பாபா வந்து கற்பிக்கிறார் என்று உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது. அவர்களோ சர்வ வியாபி என்று கூறிவிடுகிறார்கள். இப்பொழுது உங்கள் முன்னால் லட்சியம் கூட உள்ளது. இது உங்களது லட்சியம் என்று தந்தையை தவிர வேறு யார் கூறுவார்கள்? இதை தந்தைதான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகிறார். நீங்கள் சத்தியநாராயணருடைய கதையை கேட்கிறீர்கள். அவர்களோ எது நடந்து முடிந்து விட்டுள்ளதோ அவற்றின் கதைகளை முன்னால் என்னென்ன ஆகியது என்று கூறுகிறார்கள். அது கதை என்று கூறப்படுகிறது. இது உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை பெரியதிலும் பெரிய கதையை கூறுகிறார். இந்த கதை உங்களை மிகவும் உயர்ந்ததாக ஆக்கக்கூடியது. இதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் மற்றும் அநேகருக்கும் கூற வேண்டும். கதையை கூறுவதற்காக தான் நீங்கள் கண்காட்சி அல்லது மியூசியம் அமைக்கிறீர்கள். 5000 வருடத்திற்கு முன்னால் பாரதம் தான் இருந்தது. அதில் தேவதைகள் ஆட்சி புரிந்து கொண்டு இருந்தார்கள். இது உண்மையிலும் உண்மையான கதை. இதை வேறு யாரும் கூற முடியாது. இது உண்மையான கதையாகும். இதை சைத்தன்ய விருட்சபதியான தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இதன் மூலம் நீங்கள் தேவதையாகிறீர்கள். இதில் தூய்மை என்பது முக்கியமாகும். தூய்மையாகவில்லை என்றால் தாரணை ஆகாது. சிங்கத்தின் பாலுக்கு தங்க பாத்திரம் வேண்டும். அப்பொழுதுதான் தாரணை செய்ய முடியும். இந்த காது கூட ஒரு பாத்திரத்தை போல இது தங்க பாத்திரம் ஆக வேண்டும். இப்பொழுது கல்லினால் ஆனதாகும். தங்கத்தினுடையதாகும் பொழுதுதான் தாரணை ஆக முடியும். மிக கவனத்துடன் கேட்க வேண்டும் மற்றும் தாரணை செய்ய வேண்டும். கதை சுலபமானது. இது கீதையில் எழுதப்பட்டுள்ளது. அவர்கள் கதைகளை கூறி சம்பாத்தியம் செய்கிறார்கள். கேட்பவர்கள் மூலமாக அவர்களுக்கு வருமானம் கிடைத்து விடுகிறது. இங்கு உங்களுடையது கூட சம்பாத்தியம். 2 சம்பாத்தியமும் நடந்து கொண்டே இருக்கிறது. 2 வியாபாரமும் உள்ளது. கற்பிக்கவும் செய்கிறார். நடந்து கொண்டே இருக்கிறது. மன்மனாபவ தூய்மையாக ஆகுங்கள் என்று கூறுகிறார். இது போல வேறு யாரும் கூறுவதும் இல்லை. மன்மனாபவ ஆகி இருப்பதும் இல்லை. எந்த ஒரு மனிதரும் இங்கு தூய்மையாக இருக்க முடியாது. ஏனென்றால் விகாரத்தின் மூலம் பிறக்கிறார்கள். ராவண ராஜ்யம் கலியுக கடைசி வரை நடக்கும். அதில் தூய்மை ஆக வேண்டும். தூய்மையானவர்கள் என்று தேவதைகளுக்கு தான் கூறப்படுகிறது, மனிதர்களுக்கு அல்ல. சந்நியாசி கூட மனிதர்கள் ஆவார்கள். அவர்களுடையது துறவற மார்க்கத்தின் தர்மம். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தூய்மையானவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். பாரதத்தில் இல்லற மார்க்கத்தின் ராஜ்யம் நடந்துள்ளது. துறவற மார்க்கத்தினருடன் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இங்கு கணவன் மனைவி இருவருமே தூய்மையாக வேண்டும். 2 சக்கரங்களும்
சீராக நடக்கிறது என்றால் சரியாக இருக்கும், இல்லாவிட்டால் சண்டை ஏற்பட்டு விடுகிறது. தூய்மை பற்றி தான் சண்டை நடக்கிறது. வேறு எந்த சத்சங்கத்திலும் தூய்மை காரணமாக ஒரு பொழுதும் சண்டை என்று கேள்விப்பட்டிருக்க முடியாது. இது ஒரே ஒரு முறை தந்தை வரும்பொழுது சண்டை ஏற்படுகிறது. தூய்மையொன்றும் இழக்கவில்லையே என்று தந்தையும் கேட்கிறார். ஏனென்றால் காமம் மிக பெரிய எதிரி, முற்றிலும் விழுந்து விடுகிறார்கள். இந்த காம விகாரம் அனைவரையும் ஒரு காசுக்கும் உதவாததாக ஆக்கியுள்ளது. 63 பிறவிகள் நீங்கள் வைஷ்யாலயத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது தூய்மையாகி சிவாலயம் செல்ல வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். இந்த ஒரு பிறவி தூய்மையாக ஆகுங்கள். சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சிவாலயமான சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். பிறகும் காம விகாரம் எவ்வளவு வலிமையாக உள்ளது, எவ்வளவு தொல்லைப்படுத்துகிறது, கவர்ச்சி ஏற்படுகிறது. கவர்ச்சியை நீக்கிவிட வேண்டும். திரும்பி செல்ல வேண்டி இருக்கும் பொழுது அவசியம் தூய்மையாக வேண்டும். ஆசிரியர் அமர்ந்து கொண்டே இருப்பாரா என்ன? படிப்பு சிறிது காலம் நடக்கும். பாபா கூறிவிடுகிறார், இது எனது ரதம் அல்லவா, ரதத்தின் ஆயுள் இவ்வளவு என்று கூறுவார்கள். நான் என்றும் அமரராவேன் என்று தந்தை கூறுகிறார். எனது பெயரே அமர்நாத். புனர்ஜென்மம் எடுப்பது இல்லை. அரை கல்பத்திற்காக அமரராக ஆக்குகிறார். பிறகு நீங்கள் புனர்ஜென்மம் எடுக்கிறீர்கள். எனவே இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் மேலே செல்ல வேண்டும். பிறகு முகம் இந்த பக்கமும் கால்கள் அந்த பக்கமும் போக வேண்டும். இந்த பக்கம் ஏன் நீங்கள் முகத்தை திருப்ப வேண்டும் கூறுகிறார்கள். பாபா, தவறு ஏற்பட்டு விட்டது, முகம் இந்த பக்கம் ஆகிவிட்டது. அதாவது தலைகீழானவர் ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் தந்தையை மறந்து தேக அபிமானி ஆகிறீர்கள். அப்பொழுது தலைகீழானவர் ஆகிவிடுகிறீர்கள். தந்தை அனைத்தையும் கூறுகிறார். தந்தையிடமிருந்து சக்தி கொடு, பலம் கொடு என்று எதையும் கேட்க வேண்டியது இல்லை. தந்தையோ யோக பலத்தினால் இவ்வாறு ஆக வேண்டும் என்று வழி கூறுகிறார். நீங்கள் யோக பலத்தினால் எவ்வளவு செல்வந்தர் ஆகிறீர்கள் என்றால் 21 பிறவிகள் ஒரு பொழுதும் யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியம் இருப்பது இல்லை. இவ்வளவு நீங்கள் தந்தையிடம் பெறுகிறீர்கள். பாபாவோ ஏராளமான சம்பாத்தியம் செய்விக்கிறார் என்பதை உணர்ந்து உள்ளீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் மிக உயர்ந்தவர். எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். முழுமையாக படிக்கவில்லை என்றால் பிரஜையில் சென்று விடுவீர்கள். அவசியம் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். உங்களுடைய அருங்காட்சியகம் போக போக அதிகமாக ஆகிவிடும். மற்றும் உங்களுக்கு பெரிய பெரிய கூடங்கள் கூட கிடைக்கும், கல்லூரிகள் கிடைக்கும். அங்கு நீங்கள் சேவை செய்வீர்கள். இந்த திருமணங்களுக்காக அமைக்கப்படும் கூடங்கள் கூட உங்களுக்கு அவசியம் கிடைக்கும். நீங்கள் இவ்வாறு விளக்குவீர்கள். சிவபகவான் கூறுகிறார், நான் உங்களை இது போல தூய்மையாக்குகிறேன் என்பதை அறிந்து டிரஸ்டிகள் ஹாலை கொடுத்து விடுவார்கள். கூறுங்கள், பகவான் கூறுகிறார், காமம் மிக பெரிய எதிரியாகும். அதனால் துக்கம் அடைந்துள்ளீர்கள். இப்பொழுது தூய்மையாகி தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும். உங்களுக்கு ஹால் கிடைத்து கொண்டே இருக்கும். பிறகு டூ லேட் என்று கூறுவீர்கள். தந்தை கூறுகிறார், நான் மீண்டும் நிரப்பி கொடுக்க வேண்டியிருக்கும் வகையில் இப்பொழுது வெறுமனே உங்களிடமிருந்து வாங்குவேனா என்ன? குழந்தைகளின் ஒவ்வொரு ரூபாய் மூலமாக சிறு துளி குளமாக ஆகிறது. மற்றபடி அனைவருடையதும் மண்ணோடு மண்ணாக ஆக போகிறது. தந்தை அனைவரையும் விட பெரிய கணக்கு பார்ப்பவர் ஆவார். பொற்கொள்ளன், சலவை தொழிலாளி, சிற்பி ஆவார். நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தை கூறும் உண்மையிலும்
ஆயிரம் உண்மையான கதையை கவனத்துடன் கேட்க வேண்டும் மற்றும் தாரணை செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து எதையும் வேண்டி கேட்க கூடாது. 21 பிறவிகளுக்கு தங்களது சம்பாத்தியத்தை சேமிப்பு செய்ய வேண்டும். 2வது, வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். எனவே யோக பலத்தால் ஷரீரத்தின் கவர்ச்சியை நீக்கிவிட வேண்டும். கர்ம இந்திரியங்களை தனிந்ததாக ஆக்க வேண்டும். இந்த தேக உணர்வை விடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: ஒரு இடத்தில் இருந்தபடியே அநேக ஆத்மாக்களின் சேவை செய்யக்கூடிய ஒளி மற்றும் சக்தியில் நிறைந்தவர் ஆவீர்களாக. விளக்கம்: எப்படி லைட் ஹவுஸ் ஒரு இடத்தில் இருந்தபடியே வெகு தூரத்திற்கு சேவை செய்கிறது, அதுபோல நீங்கள் அனைவரும் ஒரு இடத்தில் இருந்தபடியே அநேக ஆத்மாக்களின் சேவையின் பொருட்டு கருவியாக ஆகிவிட முடியும். இதில் ஒளி மற்றும் சக்தியில் நிறைந்தவராக இருப்பதற்கான அவசியம் இருக்கிறது. அவ்வளவுதான். மனம் மற்றும் புத்தி எப்பொழுதும் வீணானவற்றை யோசிப்பதிலிருந்து விடுபட்டு இருந்தது என்றால் மன்மனாபவ என்ற மந்திரத்தின் சகஜமான சுரூபமாக இருந்தீர்கள் என்றால் மனமானது சுப பாவனை, சிறந்த நல்விருப்பம், சிறந்த உள்ளுணர்வு, சிறந்த அதிர்வலைகளில் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களால் இந்த சேவையை சுலபமாக செய்ய முடியும். இதுவே மனதின் சேவையாகும். ஸ்லோகன்: இப்பொழுது பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் சக்திசாலியாக ஆகுங்கள் மற்றும் மற்ற ஆத்மாக்களை பேசக்கூடியவர்களாக ஆக்குங்கள். ஓம் சாந்தி.